அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 1500 கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க அரசு உத்தரவு வழங்கியுள்ளது. இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அரசு பள்ளிகளில் 2582 ஆசிரியர்களுடன் கூடுதலாக 1500 ஆசிரியர்களை நியமிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 2222 காலி இடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி சார்பில் போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டது. நாளை மறுநாள் இந்த தேர்வு நடக்க இருந்த நிலையில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களின் கனமழை பாதிப்பு காரணமாக பிப்ரவரி 4ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் 2222 இடங்களுடன் கூடுதலாக 360 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள கடந்த நவம்பரில் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது. இந்நிலையில் அரசு தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் 1500 காலி இடங்களையும் கூடுதலாக சேர்த்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பணி நியமனங்களை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை செயலர் பிறப்பித்துள்ள அரசாணையில் கூறியதாவது, தற்பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் உபரியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடைய ஆசிரியர்கள் தேவையுள்ள பள்ளிகளுக்கு மாற்ற வேண்டும். புதிதாக தேர்வு செய்ய உள்ள இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து நியமிக்க வேண்டும். இந்த முன்னுரிமை மாவட்டங்களில் ஆசிரியர்களை நியமிக்கும் போதே குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அந்த மாவட்டங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை நியமன உத்தரவில் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு அரசாணையில் கூறப்பட்டுள்ளது.